ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே இந்த கொடைக்கானல் டம்டம் பாறையை பற்றி உங்களுக்கு நான் வந்து 2-3 வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அது வந்து ரொம்ப ஆபத்தான பகுதி. அது கீழே போகிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்கும் அப்படின்னு. இங்கே பாருங்கள், டம்டம் பாறையில் பஸ்ஸில் டீ குடிக்க நிறுத்துனாங்க. பாவம், இந்த குரங்குக்கு வந்து தண்ணி இல்லை போல் இருக்குது. பஸ்ஸில் யாரோ தண்ணி வச்சுருந்துருக்காங்க. பஸ் ஏறி வந்து மேலே உட்காந்து அந்த கேனை கவுத்து விட்டுருச்சான். நான் அதை பார்க்கல, நான் பக்கத்தில் உட்காந்து பார்க்கல. அப்புறம் பார்த்தா பாருங்கள், அந்த ரோட்டில் போகிற தண்ணியை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது படுத்து குடிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே ரொம்ப சங்கட்டமாக இருந்துச்சு. இது ஒன்று மட்டும் இல்லை, இது ஒன்றுனா கூட எல்லோரும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் பஸ்ஸுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. இந்த மேலே உட்காந்துருக்க குரந்தெல்லாம் பயங்கரமாக சண்டை போடுது. கீழே பாருங்கள், குட்டியோடு வச்சுட்டு உக்காந்துருக்கு. அடுத்து ஒரு குட்டி வரும் பாருங்கள், இதை விட கொஞ்சம் பெரிய குட்டி கொஞ்சம் வரும். இங்கே பாருங்கள், அது எவ்வளோ அறிவாக பாருங்கள். பஸ்ஸு நிற்கிது, அந்த குட்டி ஓடிடுமோ என்னமோன்னு சொல்லி வாழை பிடிச்சி இழுத்து வைக்கிது பாருங்கள். அங்கே பாருங்கள், என்ன இருந்தாலும் தாய் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அதில் மாற்றமே இல்லை. விலங்காக இருந்தாலும் சரி, மனுஷராக இருந்தாலும் சரி. ஆனால் மனுஷருக்கு கூட இல்லாத ஒரு பாசம் அந்த விலங்குகளுக்கு இருக்குதுன்னு சொன்னால் அது யாராலையும் மறக்க முடியாது. அந்த குட்டிகளை அவ்வளோ ஒரு அரவணைப்பாக வச்சுக்குது. இந்த குட்டி வந்து அவங்க அம்மாவுக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. பயங்கரமாக முத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அடுத்து ஒருத்தவங்க வந்தாங்க. இதுவும் ஒரு குட்டியை வச்சுருந்துச்சு. இங்கே பாருங்கள், இதுவும் ஒரு குட்டியை கவுத்துக்கிட்டு இருந்துச்சு. அங்கிட்டு வந்திருக்க குட்டி கொஞ்சம் பெரிய குட்டி, இன்னும் கொஞ்சம் பெரிய குட்டி. இது இன்னும் ஒரு சின்ன குட்டி உள்ளே வச்சுருக்கு. இது கொஞ்சம் பெரிய குட்டி. அப்புறம் அந்த பெரிய குரங்கு எல்லாத்துலேயும் சண்டை போடுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அது பண்ண பாருங்கள். ஊன்னு கத்திக்கிட்டு பயங்கரமாக ரப்சர் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த குரங்கு உட்காந்துருக்கிறதுக்கு கீழே தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வந்து பள்ளம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் பள்ளமும் இந்த மாதிரி ரொம்ப பல ஆயிரம் மைல் ஆழத்தில் இருக்கும். அந்த தெரிகிற பள்ளம் தான் அந்த பள்ளம். அதில் வந்து மஞ்சளாறு டேமு உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், அந்த கூரைக்கு பின்னால் ஒரு குட்டி எப்படி உட்காந்துருக்கு, அந்தரங்கத்தில் உட்காந்துருக்கு பாருங்கள். எவ்வளோ அந்தரத்தில் உட்காந்துருக்கு பாருங்கள். அது விழுந்துச்சுன்னா கீழே பாறையில் வலிக்கி போயிடும். ஆனால் அது குரங்குன்றனால அது தப்பிச்சிரும். நம்மளாம் அதுக்கு பின்னால் போனோம்னா நேராக கீழே போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரு ஆபத்து தெரியாமல் இருக்க தான் இங்கே ஒரு டீ கடை போட்டிருக்காங்க. அப்புறம் அங்கே ஒரு டூரிஸ்ட்டு பிளேஸும் ஒன்று இருக்குது. ஒரு டவர் வச்சுருக்காங்க மாதிரி. இது ரொம்ப நேரம் அந்த குட்டி குரங்கு அங்கே இருந்து ஒரு சீன் காட்டிக்கிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் பசங்க நிறுத்தியிருந்தாங்க. நாங்கள் டீ சாப்பிடல. அங்கே சுண்டல்லாம் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் சாப்பிடல. டீ எல்லாம் 2வது வழியில் குடித்தா ஒத்துக்காது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் குடிக்கலை. இங்கே பாருங்கள், இன்னமும் இந்த குரங்கு வந்து அங்கேயே தான் உட்காந்துருக்கும். இப்போ பாருங்கள், படுத்து கிடந்து அந்த தண்ணியை நக்கும் பாருங்கள். தண்ணி இல்லை, தண்ணி இல்லாமல் இருக்கவும் அது அந்த ரோட்டில் கிடக்கிற தண்ணியை அப்படியே வந்து நக்கிட்டுருக்கு. பாவமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அது அந்த டிரைவர் வந்து திட்டிகிட்டு இருந்தார். போ, வழியை விட்டு போ அப்படின்னதுக்கு அவர்கிட்ட ஒரு கத்திட்டு கிடந்துச்சு டிரைவர்கிட்ட. இதுதான் அந்த டம்டம் பார்க்க டேர்னிங்கு. வண்டி வரவும் உடனே பஸ் கடியில் ஓடிடுச்சு. அப்புறம் அடுத்து அப்படியே பஸ்ஸு கீழே இறங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வர வர ரொம்ப வந்து குறுகிய சாலைகள், அவ்வளோ வேகமாகலாம் போக முடியாது. கீழே தெரிகிறது மஞ்சளாறு டேம். ஏன்னா பஸ்ஸில் போகும்போது இதுக்கு மேலே எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சளாறு டேமில் தண்ணி குறைஞ்சிருச்சு. சுற்றிலும் வயல் போட்டிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மஞ்சளாறு டேமில் தண்ணி குறையும் போது நெல் நட்டு விட்ருவாங்க. நெல்லை அறுவடை பண்ணி முடித்து எடுத்ததுக்கப்புறம் திரும்ப அங்கே வந்து மழை பெஞ்சு தண்ணி வந்துடும். அந்த மாதிரி பண்ணுவாங்க. டேமை சுற்றிலுமே அப்படி தான் பண்ணுவாங்க. இப்போது தண்ணி கம்மியாக தான் இருக்குது. ஆனாலும் கொடைக்கானலில் மழை இப்போ ஒரு மாதமாக மழை கம்மி தான். பெஞ்சால் ஒரே நல்ல நிறைய பெய்யும்.
இல்லாட்டி கம்மி தான். பாருங்கள், அந்த மஞ்சளாறு தோற்றம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் அது தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காட்சியை பார்க்கும்போது இந்த பயம் போயிடும், இந்த பள்ளத்துக்குள்ளே பார்க்குறமே அப்படின்ற ஒரு பயம் போயிடும். ஏன்னா அவ்வளோ ஒரு பள்ளமான இடம் அந்த இடம். நம்ம கீழே போக 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 நம்ம பள்ளம் குறைஞ்சிட்டு வரும். பின்னால் பாருங்கள், அந்த மலை தெரியுது பாருங்கள், எப்படிப்பட்ட மலையிலேருந்து இறங்கி வந்திருக்கோன்னு. அந்த மலையிலேருந்து தான் இறங்கி வந்திருக்கோம். அப்புறம் லெவல் வந்தோடனே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெரிய குளம் ஃபுல்லாக வெறும் தென்னந்தோப்பு பாருங்கள். வெறும் தென்னந்தோப்பாக தான் இருக்கும். அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப லைக் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நமக்கு பார்க்க சாதாரணமாக ஒரு விவசாய நிலம் மாதிரி தெரியுது, ஆனால் அது ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு ஃப்ரெண்ட்ஸ். அதை சுற்றிலும் தென்னை மரம் அதிகமாக இருக்கும். மஞ்சளாறு டேமு, தேவதானப்பட்டி, கும்பகரை ஃபால்ஸ் எல்லாமே இது பக்கத்தில் தான் இருக்குது. லெவல் ஃபுல்லாகவே வெறும் தென்னந்தோப்பு, ரொம்ப அழகாக காட்சி தரும். இப்போ நம்ம லெவல்லேருந்து கொஞ்சம் ஆபத்துலேருந்து கொஞ்சம் இறங்கி 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 முன்னால் வந்தாச்சு. இங்கே வந்து ஒரு 10 அடி பள்ளம் தான் இருக்கும். லெவல் வந்தோடனே கொஞ்சம் எல்லோரும் ஃப்ரீ ஆயிடுவாங்க. அந்த பயம் போயிடும் ஓரளவுக்கு. அங்கே பாருங்கள், தென்னந்தோப்பு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பின்னால் மலைகளை பாருங்கள், எப்படிப்பட்ட மலைகள்லேருந்து நம்ம கீழே இறங்கி வந்திருக்கோம் அப்படின்னு பாருங்கள். பஸ்ஸில் இந்த அளவுக்கு தான் எடுக்க முடியும், அதுக்கு மேலே எடுக்க முடியாது. ஏன்னா செல்லை வெளியே விட்டோம்னா செல்லு கீழே விழுந்துடும். அதுவும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதனால் பஸ்ஸுக்குள்ளேயே வச்சுட்டு தான் எடுக்க முடியும். லைவ் போட்டால் வண்டி வேகமாக போகிறனால ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி அலை அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறேன். கையை பஸ்ஸுக்குள்ளேயே வச்சு தான் எடுத்தோம், அதனால் இந்த அளவுக்கு தான் இருக்கும். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப நீங்களே டூர் போகிற மாதிரி தோணும். பஸ்ஸு வாகனங்கள்லாம் இந்த இடத்துல நீங்கள் சொந்த வாகனங்கள் எடுத்துகிட்டு வந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். ரொம்ப ஆபத்தான இடம் இந்த இடம். டம்டம்டாரம் முடிஞ்சு வாழகிரின்னு ஒரு பிரிவு வரும், அது வரைக்குமே வந்து ரொம்ப டேஞ்சரான இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து தான் போகணும், ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். டக்கு டக்குன்னு சடன் டர்னிங்காக இருக்கும், வாகனங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக போகணும். டூரிஸ்ட் வந்தாலும் சரி, சும்மா வாக்கிங் வந்தீங்கனாலும் சரி, ட்ரிப்பு வந்தீங்கனாலும் சரி, பைக்கில் வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. தொலை தூரத்துக்கெல்லாம் பைக்கில் போகாதீங்க. அது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயம். பைக்கெல்லாம் ரொம்ப தூரத்துக்கெல்லாம் போகக்கூடாது. ஒரு 20 மீட்டர் 30 கிலோமீட்டருக்கு மேலே பைக்கில் போகிறது கொஞ்சம் கஷ்டம். மீறி போனால் ஒரு 50 கிலோமீட்டர், அதுக்கு மேலே பைக்கில் போகாதீங்க. அது கொடைக்கானலில் வந்து பைக்கெல்லாம் குறைச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா சடன் டர்னிங், பஸ்ஸுக்கு பெரிய பெரிய பஸ்ஸு டக்கு டக்குன்னு திரும்பும். ஒரு சிலர் கருத்தாக இருப்பீங்க, ஒரு சிலர் வந்து சிலர் தனியாக போட்டுலாம் வண்டி ஓட்டிகிட்டு வருவாங்க. அதனால் கவனக்குறைவு ஏற்பட்டால் கரணம் தப்பினால் மரணம் தான் நேரிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த மங்கீஸன் ஒரு வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.